நம்ம வந்து நிறைய பேர் மற்றவங்களுக்கு கீழே வேலை பார்த்தோம். வேலை பார்க்கும்போது நம்ம கூட 10 பேர் வேலை பார்த்தான். எல்லாரும் கைக்கு காலோ ஹாய் அப்படின்னு பேசிட்டு அதை உள்ள என்றானாலே நம்ம வந்து நல்லா இருக்கப்பா, எனக்கு என்ன சாப்பிட்டப்பா, வேலை செஞ்சுட்டே பேசிட்டே இருப்போம். ஆனா நீங்க ஓனர் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், ஓனர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற சரவுண்டு குறைஞ்சிட்டே இருக்குங்க. நீங்க வேலைக்காரலா இருக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற சரவுண்டு, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க தலைவன் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற ரவுண்டு குறைஞ்சிரும். நான் இப்ப அடிக்கடி போனை எடுத்து பார்ப்பேன். போனை எடுத்து பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். போன் பண்றதுக்குன்னு யாருமே இல்லாம ஆயிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிறாங்க வந்துட்டேன் நான். அப்படின்னா எனக்காக ஆவிக்குரிய இதில் கைட் பண்றதுக்கு ஒரு சில ஊழியர்கள் இருக்காங்க. எப்பாவது சூழ்நிலைகள் வரும்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர்களிடத்துல பேசி ஜெபிக்கிறது வழக்கம். இல்லைன்னா விசுவாச மக்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அவங்களுக்காக விசாரிக்கிறது, அவங்களுக்காக ஜெபம் பண்றது, இதெல்லாம் வழக்கம். ஒருத்தர் உடம்பு நல்லா எப்படி இருக்கீங்க அப்படி விசாரிக்கிறது. ஆனால் பர்சனலா எனக்குன்னு நான் ஃபோன் பண்ணி அவங்களோட பேசி இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு இன்னைக்கு என் மொபைல்ல வந்து லிஸ்டே இல்லாம போயிடுச்சு. யார்கிட்ட சொல்றதுக்கு நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்? நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு. ஓகே, உடனே நம்ம தான்டா, நம்ம எதை சொல்லானாலும் யார்கிட்ட தான் சொல்ல முடியும். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீங்க தனிமைக்குள்ளாக அதிகமாய் போகிறீர்கள் என்கிறது உங்களுக்கு தோல்வி இல்லை, நீங்க தலைவன் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க எல்லாரையும் விட்டு உங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற யாராவது கவலையில் இருக்கிறீங்களா? இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் யாராவது ஒருத்தர் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஏன் என்ன மட்டும் தனியா பிரிக்கிறாரு நினைக்கிறீங்களா? நான் நம்புறேன், தனிமைன்றது அவ்வளவு ஈஸியா எடுத்துறாதீங்க. நீங்க வந்து பழையது மாதிரி ஆள் இல்லை, நீங்க ஒரு சின்ன ஆள் இல்லை. ஆண்டவர் உங்கள் படியை உயர்த்தி இப்பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களை அடுத்த பகுதிக்கு கத்தவங்களை உயர்த்துறார். அதனாலதான் அந்த சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்கிறத அதை வாசிச்ச உடனே எனக்குள்ள ஒரு பெரிய தெம்பு வந்துச்சு பாருங்களேன். ஓ சரிதான் போல, நம்ம அதுக்கு முன்னாடி விசுவாசியா இருக்கும்போது நம்ம கூட இப்ப பாருங்களேன், இங்க இருந்து ஆராதனை முடிஞ்சுன்னு வைங்களேன், வெளியில போய் நின்று நிறைய பேர் கூட்டமா நம்ம பேசுவோம். நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லது, சபையினுடைய ஐக்கியம் தேவை. ஆனா நான் இங்க இருந்து இறங்கி வந்து ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு பேசுற கண்டிஷன்ல, அப்போ இப்போ உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கா? சொல்லுங்க, வித்தியாசம் இருக்குல்ல? அப்போ தலைவனாக வேண்டிய ஒருவன் தனிமையின் பாதையில பொய்த்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. சோ இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. நீங்க என்ன பண்ணணும்னா, தனிமையில ஆண்டவரோட இருக்கிறத கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்ணாதான் நீங்க அடுத்த உயர்வை பார்க்க முடியும். அதனால இது பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதை. ஆண்டவரே கொஞ்ச நேரம் தனியாய், அதான் ஆண்டவர் சொல்றாரு, சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் நீ என்ன பண்ணு, ஒளிந்துகொள், ஒளிஞ்சிரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒளிஞ்சிருங்கன்னு சொல்ல.